வானத்தில் தோன்றிய விசித்திர நட்சத்திரத்தை கண்டு உலகத்தின் ஒரு பெரிய அரசர் தோன்றியிருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவரை காண ஆவலோடு 3 திசைகளிலும் இருந்து தங்கள் பரிசு பொருட்களான பொன், மீரை, தூபம் இவைகளோடு இயேசுவை வணங்கி மகிழ்ந்தவர்கள். மாட்டுத் தொழுவம். இயேசு அரண்மனையிலோ மாளிகையிலோ பிறக்கவில்லை. மாறாக தான் தாட்சியின் அடையாளமானவர் என்பதை தெரிவித்த எளிய தொழுவத்தையும் தனக்கு தொட்டிலாக தீவன தொட்டியையும் பஞ்சு மெத்தையாக மாடுகள் தென்னும் வைக்கோலையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டவர். குளிரிலும் பனியிலும் வாடிய அவரை மூடிய துணிகள் சாதாரணமான கண்டை துணிகள். கிறிஸ்துவின் பிறப்பின் அடையாளங்களை ஓரளவுக்கு நாம் இன்று தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்பாக அதே நேரத்தில் கிறிஸ்துவின் மக்களாக வாழ நாமும் நம்மை தயார் செய்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்டு தன் மந்தையில் சேர்த்து விண்ணகம் செல்லும் பாதையை நமக்கு காண்பிக்க வந்த இயேசுவின் காலடி தடங்களை நாமும் பின்பற்றுவோம். ஆமென்.